வணக்கம் மக்களே. இன்னைக்கு கூட நம்ம சேனல்ல சில செய்திகள் தொடர்பான விடயங்களை தான் கலந்துரையாட போறோம். அதாவது இலங்கைக்கு ஒரு பாரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தலும் அதற்காக ஒரு சர்வதேச நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது இலங்கை மீது பாரிய சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உலகிலேயே முதல்நிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தால் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுல ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலேயே மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகள்ல ஒன்றாக தான் இலங்கை பெயரிடப்பட்டிருக்குது. அதாவது அந்த சைபர் நிறுவனம் சில நாடுகள்ல தாக்குதல், அதாவது சைபர் தாக்குதலை மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாகவும் அதுல ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதலை இலங்கை மீது நடத்த திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது குறிப்பா சைட்வைண்டர் என்ற இந்த சைபர் தாக்குதல் குழுவின்ற அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதுல இலங்கை ஒரு முக்கிய இலக்கில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சர்வதேச நிறுவனம் என்ன செய்திருக்குன்னா சுட்டி காட்டியிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான சம்பவம் என்றும் சொல்லப்படுது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்ற கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தோட சைபர் பாதுகாப்பு மாநாட்டில் இந்த அச்சுறுத்தல் தொடர்பான விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்குது. அதன் போதுதான் இந்த விடயம் வெளிவந்திருக்கிறது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற இலங்கை உட்பட பல நாடுகளும் இதுக்கு இலக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்குது. அதாவது அரசு ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வச்சுதான் இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சைட்வைண்டர் மற்றும் பிற அச்சுறுத்தல் குழுக்கள் எவ்வாறு அரசு ரகசியங்களையும் இராணுவ உளவுத்துறை மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து இலக்காக்குகின்றன என்பது தொடர்பாக காஸ்பர்கியின் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு குழு தலைமை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் நௌஷின் ஷபாப் விளக்கியிருக்காரு. சைட்வைண்டர் செயற்பாடுகள் தொடர்ந்து அரசு, இராணுவம் மற்றும் ராஜதந்திர நிறுவனங்களை மையப்படுத்தி தான் மேற்கொள்ளப்படுறதா எச்சரிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம், சீனா, இந்தியா, மாலைதீவு, நேபாளம், மியான்மர், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீதும் இந்த தாக்குதல்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. மின்னஞ்சல்கள் மூலமாகவோ சைபர் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைபர் தாக்குதல்கள் தகவல்களை திரட்டும் நோக்கில இந்த தாக்குதல் நடத்தப்படல. இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த சைபர் தாக்குதல்ன்றது தகவல்களை திரட்டுறதுக்கு நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படலை எனவும் அது புவிசார் அரசியல் காரணிகளையும் அரச ரகசியங்களையும் அறிந்து கொள்வதற்காகவும் அவற்றை கைப்பற்றும் நோக்கிலையும் தான் மேற்கொள்ளப்பட போவதா அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சரி, இது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கை எடுக்க போகுது என்ற விடயத்தை நாங்கள் இனி தொடர்ந்தும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகின்ற செய்தி என்னன்னா, உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விடயத்தை தான் நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். அதாவது உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க தவறிய, அதாவது கால அவகாச எல்லை மீறி போய் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2025 ஆண்டுக்கான ஹாபோத உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நீங்க விண்ணப்பங்களை இணையத்தினூடாக சமர்ப்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் மீள் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபவர்கள் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதா பரீட்சைகள் திணைக்களம் அறிவிச்சிருக்கிறது. அதன் அடிப்படையில 2025ஆம் ஆண்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள், அதாவது இனி விண்ணப்பிக்க விரும்புகின்ற மாணவர்கள் கடைசி காலக்கெடு நீடிப்புக்கு அமைய விண்ணப்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சும் பரீட்சைகள் திணைக்களமும் தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விண்ணப்பிக்க முடியாமல் போன விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்துல பரீட்சைகள் திணைக்களம் மேலும் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்குது.
இந்த காலக்கெடுவானது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனி நீட்டிக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே மாணவர்களே, இந்த பரீட்சை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தவறிய மாணவர்கள் அனைவரும் இந்த பரீட்சை விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கால எல்லை முடிவடைவதற்கு முன்னதாக நீங்கள் இந்த பரீட்சை விண்ணப்பத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்தும் நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. நாளைய வீடியோல நாங்க மீண்டும் சந்திக்கலாம்.